நேரம் மன்னருக்கு என்ன எண்ணம் தோன்றியதோ என்னுடைய வளர்ப்பு தந்தை ராதேயனை அழைத்து, ராதேயா, ஓராண்டு காலத்துக்கு முன்பாக ஒரு குழந்தை கண்டெடுத்து வளர்த்து வருகின்றார் அல்லவா? அந்த குழந்தை கொண்டு வந்து என் முன்பாக விடு. எனக்கு ஒரு நேத்திரம் இல்லை, இருந்தாலும் அந்த குழந்தையை நான் தொட்டு உணர வேண்டும் என்று சொல்ல என்னுடைய வளர்ப்பு தந்தை ஓடோடி சென்று கிரகத்தில் விளையாடி கொண்டு வந்து அரண்மனை அருகாமல் விட்டார். நான் ஒரு 4 கால்களால் தவழ்ந்து உள்ளே செல்கின்றேன். நான் செல்லுகின்ற நேரம் மன்னர் திருநாட்டிடம் இவர் ஒருவேளை உணவு உண்ண வேண்டும் என்றால் 32 பாத்திரத்தில் உணவு பரிமாறுவார்களாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு அன்னம் எடுப்பார்களாம். மறுபடி அன்னம் எடுப்பதற்காக தட்டில் இருக்கும் சாதம் புழுவாக மாறுமா? இப்படிப்பட்ட சாதத்தை வேற்பல அரிசி என்று சொல்லக்கூடிய மகாமுனிவர் கொடுத்த சாதம் அதிசயமாக உணவு உண்ணுகின்றார். நான் ஒரு தவழ்ந்து சென்று அந்த ஒரு உணவு உண்ணக்கூடிய சாதத்தை தோற்றுகிறான். என்னுடைய கடற்பட்டதும் புழுவாக மாறக்கூடிய சாதம் மறுபடியும் சாதமாக மாறுகின்றதா? அருகில் இந்த யாவராட்கள், அரசே, யாரோ ஒரு ஆண் குழந்தை தவழ்ந்து வந்தது, நீங்கள் உணவு உண்ணக்கூடிய சாதத்தை தொட்டது, அந்த குழந்தையின் கடற்பட்டதும் புழுவாக மாறக்கூடிய சாதம் மறுபடியும் சாதமாக மாறுகின்றதா என்று தெரிவித்தார்கள். மன்னர் மனசந்தோஷம் அடைந்து இந்த குழந்தை யாருடைய என்று கேட்கிறார். என்னுடைய வளர்ப்பு தந்தை ராதேகன் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர், அரண்மனைக்குள்ளே செல்ல மாட்டார், வாயிற்படியிலிருந்தே குரல் கொடுக்கின்றார்கள். அரசே, கங்கையாற்றில் கண்டெடுத்தோம் அந்த கண்ணன் என்ற குழந்தை தான் என்று சொல்ல, என்னுடைய கலப்புழு நீக்கவன் கண்ணனா? என்னுடைய கலப்புழு நீக்க கண்ணனை இனி முதல் கொண்டு நானே வளர்க்கப் போகிறேன் என்று சொல்லி என்னுடைய இடைகளை தங்கத்தை நிறுத்தி அந்த ராஜாவுக்கு பரிசாக அளித்துவிட்டு அந்த இன்று வரை என்னை பெருமைப்பட வளர்த்து ஆளாக்கியவர் பெரிய தந்தை திருநாட்டிய மகிழ்வர். இதுதான் என் வரலாறு. ஜெயம் தம்பிமாராக வேண்டும். பங்கமாய் வளர்த்து உங்களோட செய்தார் சங்கே. என் குலமா சந்திர குலம், யாரோ சந்திரியன், என்னுடைய தாயோ குந்தமாதேவி, என் தந்தையோ ஆதவன் பருதி வையோ ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், என்னை கண்டெடுத்தவன் ராஜா என்று சொல்லக்கூடிய சேர்ப்பாகன், என்னை வளர்த்து ஆளாக்கியவன் பெரிய தந்தை திருநாட்டில் பஞ்ச பாண்டவரோ என்னுடைய தம்பிமார்கள், நானோ தானக்கர்ணன், நீ என்னுடைய மனைவி. இதில் என்ன விளக்க வேண்டும் உனக்கு? எப்படி
கட்சியில வாங்க மாட்டியா சரி வாங்க ஓகே இவள அடிக்க மாட்டாங்க நீங்க கேக்குது வாழ கூட்டா எப்படி வர்றது அதனால சரி விட நான் என்னத்துக்குங்க சரி நான் வரலண்ணா நான் வரல நான் என்ன பண்ண போறேன் நீ வர என்ன நீ வந்து அவ்வளவுதானா நான் முன்னாடி நான் உங்ககிட்ட பேசுறேன்னா சரி உங்க வீட்டுக்காரர் வச்சாரு நான் வர்றேன் வீட்டுக்காரர் வச்சாரு நான் வர்றேன் ஆமா அந்த தலையில ஒரு பூ வச்சிருந்திருக்கியா ஆமா 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 ஒரு எண்ணெய் தடி ஒரு தலைவாரி இருப்பியா நம்ம ஒரு பூ வச்சிருப்பியா அப்படியெல்லாம் நீங்க தான் நீங்க ஒரு எண்ணெய் வந்து ஆமா அவர் வாய் கொடுத்துருந்தாங்க என்ன நல்ல பேருன்னா கணவனோட வாழாத கண்ண மகாராஜன் மனைவி கணவனோட வாழாத நேரத்துல கையில வளையில மாட்டிட்டு தலையில பூ வச்சுட்டு எல்லாம் வாரி சிக்காச்சு சீர் பண்ணி இப்படி அலங்காரமா வீதியில போராட வெக்கமா இல்ல யாருக்கு கண்ண மகாராஜனுக்கு அப்படி நீ என்ன கேவலமா பேசாத அளவுக்கு நீ அடக்கமா இருந்திருக்கிற அந்த விதத்துல எனக்கு ஒரு நல்ல பேர் அந்த விதத்துல நல்ல பேர் ஆனா ஊர் ஜனம் அந்த மாதிரி சொல்லாது இருந்துச்சு என்ன